சென்னை புளியந்தோப்பு, பட்டாளம் ஆகிய பகுதிகளில் மழை நீருடன் கழிவுநீரும் கலந்து தேங்கி நிற்பதால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார். பிரவீன், இது மிகப்பெரிய சுகாதார சீர்கேடு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது சம்பந்தமா அதிகாரிகளுக்கு தகவல் போயிடுச்சா? என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? மணிமாறன், நான் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதி இந்த புளியந்தோப்பை ஒட்டிய பட்டாளம் பகுதியில் உள்ள ஆஞ்சநேயர் கோயில் தெருவில் தான் இருக்கிறோம். ஒளிப்பதிவாளர் தீபன் காட்டிக் கொண்டிருக்க காட்சிகளின் வாயிலாகவே நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த இடத்தில் எந்த அளவிற்கு ஒரு சுகாதார சீர்கேடு என்பது ஏற்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கலாம். அந்த ஆஞ்சநேயர் கோயில் தெருவை ஒட்டிய கால்வாய் முழுவதும் நிரம்பி அதில் இருந்த கழிவுநீர் அனைத்தும் இங்கு இருக்கக்கூடிய இந்த ஆஞ்சநேயர் கோயில் தெருவில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளுக்குள் முழுவதும் புகுந்துள்ளது. அந்த கால்வாய்க்குள் பார்த்த அதே அளவிலான பிளாஸ்டிக் கழிவுகள், சாக்கடை நீர், குப்பைகள் உள்ளிட்டவை முழுவதுமாக இந்த குடியிருப்பு பகுதிகளுக்கும் புகுந்து மற்ற இடங்களில் எல்லாம், அதாவது மழை நின்று கிட்டத்தட்ட 3 நாட்களை ஆகிவிட்டதும் 5வது நாளாக இன்று பார்த்தோம் என்றாலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 300 வீடுகள் பக்கம் இதுக்குள்ள போறதுக்கும் ஒரு இயல்பான நிலைக்கு திரும்பலைன்னே சொல்லலாம். ஒளிப்பதிவாளர் தீபன் காட்டியிருக்கிற இந்த பகுதி ஃபுல்லா இருக்கிறது மழை நீர் கிடையாது. அந்த நிறத்திலேயே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும், முழுவதும் கருமையான நிறத்தில் இருக்கிறது. இது அனைத்துமே சாக்கடை நீராகவே உள்ளது. இந்த அதிகாரிகள் தரப்பில் பார்க்கும்போது இந்த ஆஞ்சநேயர் கோயில் தெருவின் இந்த முனை பகுதியில் பார்த்தோம் என்றால் தற்போது இந்த தண்ணீரை அகற்றிவிட்டு அதன் பிறகே இந்த குப்பைகளை அகற்றுவதற்கான பணியை தொடங்குவதாக கூறியிருக்கிறார்கள். இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களிடம் கேட்கலாம், என்ன மாதிரியான இன்னல்களுக்கு இந்த கடந்த 5 நாட்களாக ஆகினார்கள்னு. ஆனா இந்த அளவுக்கு சாக்கடை நீர் தேங்கி இருக்கு, எப்பவுமே இப்படிதான் இருக்குமா, இல்ல எவ்வளவு நாளா இது இப்படி இருக்கு? சார், இந்த தொகுதி பாத்தீங்கன்னாக்கா திருவிகா நகர் தொகுதி ஆஞ்சநேயர் கோயில் தெரு சைடு. இதை சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா அங்காளம்மன் கோயில், சூளை, தட்டாங்குளி இதெல்லாம் இதை சேர்ந்து வரும். இதில் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிற தண்ணியை இங்கே தான் போவோம். இவங்க என்ன கேட்டால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எழும்பூர் தொகுதி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா திருவிகா நகர் தொகுதி. இந்த தண்ணி இந்த பக்கம் போகிறதுனால அந்த பக்கம் இருக்கிற எம்எல்ஏ அவங்களுக்கு எல்லாமே பண்ணுறாரு. இந்த பக்கம் இருக்கிற எம்எல்ஏ வரத்தே இல்லை, இன்னும் நடக்குதுன்னு கூட தெரியல. நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேட்டி கூட இவங்க வருவேன் எங்களுடைய இன்னல்களை சொல்ல முடியுது. இல்லைன்னு செய்தி எதுவுமே வெளியே தெரிஞ்சே இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் எவ்வளோ நாய் செத்து போய் கிட்டது எல்லாமே இருக்கு. ஒருத்தர் கூட இங்கே வரல சார். சார் அவர் என்னன்னு சொல்றாருன்னு கேட்டீங்கன்னாக்கா 10 லட்சம் பால் விநியோகம் பண்ணியிருக்கேன், எல்லாருக்கும் தண்ணி ஃப்ரீயா கொடுத்துருக்கேன், அதை பண்ணிருக்கேன், இதை இங்க ஏங்க சார் ஒருத்தர் கூட வரல? நாங்களாம் மனுஷனா தெரியலையா? இப்ப சொல்ற கேட்டுங்க சார், ஓட்டு கேட்க கூட ஒருத்தர் கூட இந்த இடத்துல வராத அளவுக்கு நாங்க பண்ணுவோம் சார். நாங்க பாத்தீங்கன்னா மழை விட்டு 5 நாள் ஆகுது சார். இன்னும் இந்த தண்ணியை பாருங்களேன் சார். இந்த தண்ணியை கொஞ்சம் பாருங்களேன். வீட்டுக்குள்ள இருக்கிற தண்ணி எல்லாமே அப்படி. காலையில ஒரு மழை வந்தது, அந்த மழையில கூட நாங்க என்ன பண்ண போறோம் பயத்துல உட்காந்து நிக்கிறோம். இப்போ கரண்ட் இல்லாம இருந்தீங்க ஒரு 4-5 நாளா, கரண்ட் இப்ப வந்துருச்சா? மற்ற நாட்கள்ல எந்த அளவுக்கான பிரச்சனைகளை சந்திச்சீங்க? மற்ற நாள் இல்லைங்க, இந்த மழை பெஞ்ச அந்த 6 இன்னையோட 6வது நாளா நாங்க இருட்டுல தாங்க இருக்கோம். ஒரு பால் கொடுக்க எங்க எதுவுமே இல்லை. என்னன்னு கேட்டாங்க எல்லாரும் ஃப்ரீயா கொடுக்குறாங்க சொல்லி எங்கேயுமே வரல. அந்த தெருவுல பாத்தீங்கன்னாக்கா தாயகம் கவின்ற ஒரு எம்எல்ஏ வராரு, அவங்களுக்கு மட்டும் எழும்பூர் தொகுதிக்கு செஞ்சுட்டு போயிடாரு. இந்த தொகுதியில இருக்கிறாரு, அவர் ஏன் சார் வரமாட்டாரு? திருவிகா நகர் தொகுதியை பரந்தாமாங்க சார் அவர் பேரு. அவர் வரவே மாட்டார். பரந்தாம அந்த பக்கம், இந்த பக்கம் தாயகம் கவி. அவர் சுத்தமா வரவே மாட்டார். இந்த ஆண்டுதான் இந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காங்க. வருஷம் வரங்க, வருஷம் தண்ணி வரும், எல்லா குப்பையும் இங்கதான் இருக்கும், எல்லாம் வருவாங்க. அந்த டைம் நாங்க இப்படிதான் அவஸ்தைப்படுவோம். திருப்பி எலெக்ஷன் வந்தா நாங்க எலெக்ஷன் போட்டு இவங்களை வர வச்சிருவோம். இதேதான் நடக்குது. இனிமே நாங்கெல்லாம் தெளிவாயிட்டோம். இனிமே நீங்க என்ன பண்ணாலும் நாங்க எதுவுமே செய்யற மாதிரி இல்ல. நாங்க எதுக்குங்க உங்களுக்கு ஓட்டு போடணும்? எதுக்குங்க எங்களுக்கு தேடி வரீங்க? நாங்க எவ்வளவு கேளுங்க, இந்த லேடிஸை கேளுங்க எவ்வளவு கஷ்டம். குழந்தைங்களை வச்சிருக்காங்க. குழந்தைகளை வச்சு எந்த அளவுக்கு சிரமப்பட்டீங்க? பால் கிடைச்சதா ப்ராப்பரா? இல்ல சார், எதுவுமே இல்லாததான் நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். பால் கூட இல்ல, சாப்பாடுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறோம். 5 நாளா தண்ணி இல்ல, இது வரைக்கும் கழுத்து வரைக்கும் தண்ணி இருக்குது. இங்க வந்தா தானே அவங்க எதனா கொடுத்தாங்கன்னா அது அட்ஜஸ்ட் பண்ணி நாங்க சாப்பிட முடியும். எதுவுமே இல்லாத நாங்க கஷ்டப்படுறோம். அண்ணாண்ட மட்டும் கொடுத்துட்டு அப்படியே போயிடுறாங்க. நாங்க இறங்கி போக முடியுமா தண்ணி இல்ல? சொல்லுங்க. இந்த சைடு எதனா கொடுத்தா நாங்களும் அதை சாப்பிட்டுக்கணும் வீட்டுல இருப்போம். ஒளிப்பதிவாளர் தீபன் காட்டக்கூடிய அந்த செவுத்துல இருக்கக்கூடிய அந்த தண்ணியோட இம்ப்ரெஷன் பார்க்கலாம். அந்த அளவுக்கு இருந்த தண்ணீர் இப்போ நமக்கு கால் வரைக்கும் இறங்கி இருந்தாலும், ஆனா இப்ப நிக்கிறது முழுக்க பார்த்தோம்னா சாக்கடை நீராகவே இருக்கிறது. இந்த நிலையில் நீரை அகற்றுவதற்கான பணி அங்க இந்த தெருமுனையில் நடைபெற்று வந்தாலும் இங்க உடனடியாக மருத்துவ முகாமை அமைத்து இங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சுகாதார சீர்கேட்டை, அதனால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்கு உண்டான அந்த பாதுகாப்புக்கு உண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் இங்க இருக்கக்கூடிய இந்த பள்ளி சிறுவர்கள் அனைவரின் புத்தகங்களும் மழை நீரில் மூழ்கிவிட்டு அடித்து சென்று விட்டதாகவே கூறுகின்றனர். அருகில் இருக்கக்கூடிய கால்வாயில் மிகப்பெரிய அளவில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக இருக்கக்கூடியவர்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்வதற்கும்
அத்தியாவசிய தேவைகளில் கிடைப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் முக்கியமான பிரதான வேண்டுகோளாக இருக்கிறது. மணிமாறன், சென்னை குறிப்பா பட்டாளத்திலிருந்து நீங்க பேசுறீங்க பிரவீன். குறிப்பா இந்த மாதிரி பருவமழை காலங்கள்ல மருத்துவ முகாம் நடத்துறாங்க, சிறப்பு முகாம்கள்லாம் நடக்குது, அதெல்லாம் வரவேற்கத்தக்கதுதான். ஆனாலும் கூட சுகாதார சீர்கேடு ஏற்படாத வகையில பாத்துக்கிட்டா மருத்துவ முகாமுக்கு அவசியமே இருக்காது. இதை பார்க்கும்போதே தெரியுது எந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு நோய் தொற்று பரவும், நோய் உருவாகும் அப்படின்றது. நோயை உருவாக்குறதுக்கான வழிகளை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மருத்துவ முகாம் நடத்துறதை விட இது போன்ற சுகாதார சீர்கேடு ஏற்படாமல் பாத்துக்கிறது இன்னும் கூட வருமுன் காப்பதற்கு சமமாக இருக்கும். களத்திலிருந்து விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி பிரவீன்.